இந்த தவ காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம மனமாற்றம் மனமாற்றம் மனமாற்றம். இந்த மனம் மாறுறதுன்னா என்ன? மனம் மாறுறதுன்னா நமக்கு கோயிலுக்கு வராதவன் கோயிலுக்கு வந்துட்டான்னா மனம் மாறிட்டான். என் பிள்ளை கோயிலுக்கே வராமல் வந்துருச்சுப்பா, இது மனமாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி லிட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு, இப்போ பூசை வைக்கிற எனக்கு சாமியாருக்கெல்லாம் மனமாற்றம். ஏன்னா அவங்களாம் பூசை பீடத்தில் இன்னும் வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னத்த மனமாற்றம் தேவை இருக்குது? நீங்கள் ஒத்துப்பீங்களா? சாமியார்களுக்கு மனமாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ் அப்படி சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டேன் சாமி, அவங்க தான் நிறையா மாற வேண்டியிருக்கு. யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்களாம் செத்தா நேரம் மோச்சந்தான் பாதர் அப்படின்னு. எப்படிமா சொல்கிறீங்க, நல்லா இருக்கு கேட்குறதுக்கு அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்களாம் அங்கி போட்டிருக்கீங்களா? அங்கி போட்டால் நேரம் மோச்சந்தான். நான் சொன்னேன், வீட்டில் 2 அங்கி சும்மா தான் இருக்குது, தரேன் போட்டுக்கோ, நீ மோட்சத்துக்கு போ அப்படின்னு ஒரு கேட்டகரியை கடவுள் கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் எல்லாருமே அங்கியில் தான் வந்திருப்பீங்க. ஆமாம், அங்கியா லுங்கியாங்கிறது கடவுளுடைய திட்டம் இல்லை, ஆத்துமா. பிரைஸ் தி லார்ட்.